இப்போ பிக் பாஸ் வந்து எல்லா ஃபைனலிஸ்ட்டையும் கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுறாரு. எல்லோரும் உள்ளே போய் உட்காராங்க. இப்போ பிக் பாஸ் சொல்கிறாங்க, உங்களெல்லாம் பார்த்தா ஃபைனலிஸ்ட் மாதிரியே இல்லை, உங்கள் ஃபேஸில் ஒரு இதே இல்லை, எக்ஸைட்மெண்ட்டே இல்லை, எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே எல்லோரும் வந்துட்டு சாச்சா அப்படிலாம் இல்லை பாஸ், நாங்கள் வந்து ஐயோ இனி 10 நாள் கழிச்சு வெளியே போகணுமே நினச்சி வருத்தப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. பிக் பாஸ் வந்துட்டு பணப்பட்டி பற்றி பேசுகிறாரு. பணப்பட்டி பற்றி பேசிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபா கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு சீக்ரெட் டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு கேட்டோடனே, இந்த மாதிரி கன்ஃபெஷன் ரூமில் ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருன்னா கெமி. அவங்க வந்து இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு தெரியாமல் எவ்வளோ நேரம் ஒழிச்சு வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஒழிச்சு வைக்கணும். அது உங்களால் முடியுமான்னு கேட்குறாரு. முடியும் பிக் பாஸ் அப்படிங்கிறாங்க. அப்போது வினோத் வந்து ஒரு டவுட் கேட்குறாரு, அந்த எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுக்கு அது தெரியுமா அப்படின்னு. அவங்களுக்கு அது இப்போ வரைக்கும் தெரியாது. அவங்கள நீங்கள் சமாளித்து இவங்களையும் சமாளித்து அவங்கள எங்கேயாச்சும் நீங்கள் கொண்டு போய் ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் 1 லேக் தருவேன், நிறைய காசு வச்சுருக்கேன், கொடுக்கறதுக்கு மனசும் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே கண்டிப்பாக பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுறாங்க. அப்போ ஒரு பிளான் பண்ணுறாங்க. பிக் பாஸ் வந்து இப்போ யாராச்சும் டாஸ்க்கு ஏன்னா பணத்தை எடுத்துகிட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்படி சொன்னார் நம்ம வெளியே போய் சொல்லுவோமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சா வெளியில் இங்கே வரும்போது ஒருவேளை உண்மையிலேயே யாராவது அந்த டைமை யூஸ் பண்ணி பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது எல்லாமே மாறி மாறி ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை போடுறாங்க. கடைசி இப்போ எல்லோரும் வெளியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சபரி ஏதோ ஒரு ட்ராமா பண்ணுறாரு, ஏதோ பீன் பேக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சு எனக்கு எரிச்சலாக வருது அப்படிங்கிற மாதிரி ட்ராமாலாம் பண்ணுறாரு. எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் வெளியில் வந்துட்டாங்க. அந்த டைமில் வந்துட்டு சாண்ட்ரா அங்கேருந்து கெமியை கூட்டிகிட்டு போய் ஒரு கட்டிலுக்கு பின்னாடி ஒழிச்சு மறைச்சி வைக்கிறாங்க. அதான் இப்போ லைவில் நடந்துட்டுருக்கு. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.